ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றேன். இன்றைய தினத்தில் நாம் மீண்டுமாக இந்த காணொளி மூலமாய் ஒருவர் சந்திக்க முடியாத கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். வெகு சீக்கிரமாக சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபத்திலே நாம் காத்திருக்கின்றோம். சீக்கிரமாய் நாம் ஒருவர் ஆலயத்தில் தங்குவதற்கும் ஆலயத்திலே நாம் வந்து சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு சீக்கிரமாய் ஒரு தருணத்தை தருவார். எனவே அதற்காக நாம் ஜெபத்தோடு கூட நாம் காத்திருப்போம். இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் முடிய. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 40 முடிய. இதனுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கும் பொழுது இன்றைய தினத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற இந்த வார்த்தைகளுக்கு தலைப்பு அற்புதம் அடையாளம் ஒரு கண்ணோட்டம். அற்புதம் அடையாளம் ஒரு கண்ணோட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலே அவரை குறித்து நாம் 4 சுவிசேஷங்களிலே வாசிக்கின்றோம். முதல் 3 சுவிசேஷங்கள் சமநோக்கு சுவிசேஷங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நான்காவது சுவிசேஷம் யோவான் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே சுவிசேஷ புஸ்தகங்களிலே பல சம்பவங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த சம்பவங்களை ஒருவேளை நான் 3 விதமாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவருடைய பிறப்பு, அவர் பரமேறின காரியங்கள், அவருடைய உயிர்த்தெழுதல், இவ்விதமாக நாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது அவர் பயன்படுத்தின உவமைகள் மூலமாக நடந்த சம்பவங்கள். அந்த உவமைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான உவமைகளை அவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதை போல இருக்கிறது என்றும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது உவமைகளிலே 10 கன்னிகைகள், இவைகளிலே 5 புத்தியுள்ள கன்னிகைகள் என்றும் 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் என்றும் அவைகளை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக பொக்கிஷங்கள் சேர்த்து வைப்பதன் காரியங்கள், இவைகளை குறித்து ஊமைகளிலே பல சம்பவங்களை அவர் பயன்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். திராட்சை தோட்டத்தை குறித்தும், மெய்ப்பனை குறித்தும், ஆடுகள் வாசலை குறித்தும் ஊமைகளாக அவர் சொன்னவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் நடந்த சம்பவங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த அற்புதங்களில் நடந்த சம்பவங்கள். அதிலே பல அற்புதங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த அற்புதங்கள், ஒன்று மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுகம், அவர்கள் பெற்ற சுகத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். கடல் மீது காற்று வீசும் பொழுது அந்த கடலை அமிழ்த்தின ஒரு சூழ்நிலை, கொந்தளிக்கும் சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து போன ஒரு சம்பவம். இவை எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் காணப்படுகிற சம்பவங்கள். பெதிஸ்தா குளத்தின் அருகே வியாதியஸ்தன் சுகமடைகின்றான். ஒரு சிறுவர் மூலமாக அவன் கொண்டு வந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை குறித்து 5000 பேரை போஷித்த சம்பவங்கள். இவைகளை குறித்து நான் பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள் 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், ஆண்டவர் பயன்படுத்தின ஓமைகளின் மூலமாக பார்க்கின்ற சம்பவங்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்கள் மூலமாக நடத்தப்பட்ட சம்பவங்கள். இன்றைய தினத்திலே குறிப்பாக இந்த சிறுவர் மூலமாக அவன் கொண்டு வந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை விதமாக போஷித்தார் என்ற சம்பவங்கள் மூலமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த சம்பவத்தை நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நாம் எல்லோருமே அறிந்திருக்கின்றோம். இந்த சிறுவன் எவ்விதமாக தான் கொண்டு வந்த இந்த அப்பத்தையும் மீனையும் ஆண்டவரிடத்திலே கொடுத்த பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து ஏறக்குறைய 5000 பேருக்கு மேற்பட்டவர்கள் அந்த பந்தியில் இருந்து உணவை அருந்தி
திருப்தி அடைந்தவர்களாக சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவர் விதமாக சொல்வதை நாம் கவனிக்கலாம். என்ன சொல்கிறார் என்றால், அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அந்த சிறுவனை தவிர வேறு ஒருவனும் எந்த விதமான ஆகாரத்தையும் கொண்டு வந்து இருக்க முடியாதா என்று சொல்லி, அதுக்கு நாம் என்ன பதில் சொல்வோம் என்று தெரியவில்லை. ஒருவேளை இருந்திருக்கலாம். அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களில் சிறிய உணவு ஏதாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாம். பெரியவர்கள் கூட ஒரு வேளை உணவுகள் தங்களுடைய கரங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தான் கொண்டு வந்ததை ஆண்டவரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிற மனப்பக்குவத்தை அந்த சிறுவனுடைய வாழ்க்கையில் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த சிறுவன் தான் கொண்டு வந்த அப்பத்தையும் தான் கொண்டு வந்த மீன்களையும் ஆண்டவரிடத்தில் கொடுத்த பொழுது அதை அவர் ஆசீர்வதித்து பகிர்ந்து கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதில் நாம் கற்றுக்கொள்கிற சத்தியங்கள் என்ன என்று சொன்னால், தான் கொண்டு வந்ததை பகிர்ந்து கொள்ள வாஞ்சை உள்ளவனாக அந்த சிறுவன் இருந்தான். தான் கொண்டு வந்ததை பகிர்ந்து கொள்ள வாஞ்சை உள்ளவனாக இருந்தான். தன்னிடத்தில் அவன் வைத்திருப்பானே ஆகில் அதை அவன் மாத்திரம் சாப்பிட்டிருக்கக்கூடும். ஆனால் தான் கொண்டு வந்ததை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்த பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தது நிமித்தமாக 5000 பேருக்கு மேற்பட்டவர்கள் அந்த உணவை அருந்தி திருப்தி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே கொடுக்கும் மனப்பான்மை நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய கையில் பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைப்பதை காட்டிலும் ஆண்டவருடைய கருத்தில் நாம் அதை கொடுப்போம் என்று சொன்னால் அதை பலுகி பெருக பண்ணி அநேகருக்கு அதை கொடுத்து அநேகர் அதன் மூலமாக ஆசீர்வாதம் அடைகிறதையும் நாம் காணப்படுகிறது. எனவே ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்காக அல்லது ஆண்டவர் வசிக்கும் ஆலயத்தில் நாம் ஆராதிப்பதற்காக கூடி வரும் பொழுது ஆலயத்தினுடைய தேவைகளை நாம் எந்த அளவுக்கு நாம் சந்தித்து கொண்டு வருகின்றோம் என்கிறது நம்மை நாமே கேட்க வேண்டும் இந்த நாட்களிலே குறிப்பாக. ஏனென்று சொன்னால், ஒருவேளை எனக்கு போதும், என்னுடைய குடும்பம் மாத்திரம் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நம்மிடத்தில் இருக்கிறதை நாமே வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அநேகர் அதன் மூலமாக பயனடைவதற்கு வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு மல்கியா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறவனமாக, உங்களுக்கு உரியதை ஆண்டவரிடத்தில் கொடுத்து பாருங்கள். ஆண்டவரை கடத்தில் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எவ்விதமாக அதை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இதை சுமூகமாக தெளிவாக தெளிந்த புத்தியுள்ளோடு கூட நாம் அதை பேசும் பொழுது அநேகர் அதை குறித்து அதிகமாக கேட்கிறது கிடையாது. ஆனால் நீ கொடுக்கவில்லை என்று சொன்னால் உனக்கு சாபம் என்று கூச்சலிட்டு யார் கத்துகிறார்களோ அவர்களுக்கு பயந்து, அவருடைய சாபத்திற்கு பயந்து, ஐயோ ஆண்டவரிடத்தில் நான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு இந்த சாபம் வரும் என்று சொல்லி அந்த பயத்தோடு கொண்டு வந்து கொடுக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதில்லை. சந்தோஷமாக மனரம்யமாக நாம் அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதைவிட அதிகமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் பெறுகிற ஊதியங்கள், நாம் உலக பிரகாரமாக சம்பாதிக்கிற எல்லா பொருட்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் மனம் வைக்கவில்லை என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் ஒரு காலம் அனுபவிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தான் தசமபாகத்தை குறித்து சொன்னார்கள் என்று நாம் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த நாட்களிலேயும் கூட லேவியர்களுக்கு சுதந்திரம் இல்லை. லேவியர்களுக்கு யோசுவாவின் மூலமாக இடம் ஒதுக்கப்படுகிறது. அவர்கள் பெறுகிற அந்த தசம பாகத்திலிருந்து ஒரு பகுதி ஆசாரியர்களுக்கும் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவ்விதமாக இந்த கொடுக்கிற காரியங்கள், குறிப்பாக ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியங்களே நாம் தளர்ந்து போகாதபடிக்கு எவ்வளவு அதிகமாக நாம் தருகின்றோமோ அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தர வரவராக இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய சம்பாத்தியம் இன்றைக்கு ஒருவர் கூட சரிசமமாக நாம் பார்க்கும்பொழுது மாதத்தின் ஊதியமாக 10 அல்லது 20,000க்கு குறைவாக யாருமே வாங்குவதில்லை. அதில் ஒருவேளை நான் தசம பாகத்தை ஒரு 1000 அல்லது 2000 நாம் எடுத்து வைப்போம் என்று சொன்னால் அதை நாம் ஆண்டவரத்தில் கொண்டு வந்து கொடுப்பதற்கு தயக்கமுள்ளவர்களாக இருக்கின்றோம். அதை நாம் 10 பங்காக போட்டுவிட்டு அந்த 10ல் ஒரு பங்கை மாத்திரம் தேவனுக்காக ஆலயத்திற்காக கொடுத்து மீதியை பலருக்கு பகிர்ந்து கொடுக்கின்றோம். அவசியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை. பண்டசாலை, தேவனுடைய ஆலயம் நிரம்பி வழியத்தக்கதாக கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் மத்தியில் நடைபெறுகின்ற
ஒரு காரியம் இது. மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் நம்ம என்ன சொல்லுவார்கள், மற்றவர்களுக்காக நாம் ஆலயத்திற்கு நாம் கொண்டு போய் கொடுப்பதை எவ்விதமாக பயன்படுத்துகிறார்கள், அது சரியாக பயன்படுத்துகின்றனரா என்று பலவிதமான கேள்விகளை நாம் கேட்டு உட்கார்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆலயத்தின் தேவைகள் சந்திக்கப்படாது. இந்த சிறுவன் ஒருவேளை யோசித்திருக்கலாம், நான் கொண்டு வந்ததை நான் எடுத்து கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு எங்கிருந்து ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி அவர் யோசித்திருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்த பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து தருகிற தேவனாய் இருக்கிறார். சமநோக்கு சுவிசேஷத்திலும் யோவான் சுவிசேஷத்தின் 4 சுவிசேஷத்திலையும் இந்த ஒரு அற்புதம் தான் சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். எனவே இந்த 3 சுவிசேஷங்களில் காட்டிலும் 4வது சுவிசேஷமாகிய யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதற்கு பிறகு, இந்த சம்பவம் நடந்த பிறகு, அவர் அந்த அடையாளத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனால் அனுப்பப்பட்ட ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி தன்னை குறித்தும் அவர் சொல்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். எனவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், ஓமைகள் மூலமாக நடத்தப்படுகிற சம்பவங்கள், அற்புதங்கள் மூலமாக நாம் பார்க்கின்ற சம்பவங்கள், நாம் எதிர்நோக்குகின்ற நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான் அநேக அற்புதங்களை ஆண்டவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்குண்டானதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி கொடுப்போம் என்று சொன்னால் அதிகமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இருந்தவாறு நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலை சீக்கிரமாக மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயும் பாண்டிச்சேரியிலேயும் எங்களுடைய இந்திய தேசம் முழுவதுமாக நாங்கள் பார்க்கும்பொழுது பரவலாக இது அதிகமாய் ஆண்டவரை வேதனை தரக்கூடிய சம்பவங்களாக மாறிக்கொண்டு வருகிறது. இவை அனைத்தையும் நீர் மாற்ற வேண்டும். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவிசாய்க்க வேண்டும். அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் இதை அர்ப்பணிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன், அடையாளங்களை அனுப்புகிற தேவன், எங்களோடு கூட இருக்கிற பெரிய காரியங்களை செய்யும். உமக்கென்று நாங்கள் தொடர்ந்து சாட்சிகளாக விளங்க கிருபை தாரும். மேற்பர் இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.